இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், யார் பாத்துட்டு கையாங்க? நீங்களும் உங்க கள்ள புருஷனும் ஆபீஸ்ல செஞ்ச கைவாளித்தனம்லாம் தெரிஞ்சிரும்னு தானே ஆபீஸ கொளுத்துனீங்க. உங்களுக்கு எல்லாம் ஓங்குன கைய அப்படியே நிப்பாட்டி இருக்க கூடாது, அடிச்சிருக்கணும். நீங்க எல்லாம் நிஜமாவே மனுஷ ஜென்மம் தானா? உங்களுக்கு எல்லாம் நன்றி உணர்ச்சிங்கிறதே இருக்காதா? நன்றிய விடுங்க, பாசம் கூடவா இருக்காது? சொந்த அண்ணன் பையன், அவருக்கு போய் இப்படி துரோகம் பண்றீங்க. இவ்ளோ அராஜகம் பண்றீங்களே, உங்களை எல்லாம் கொன்னா கூட பாவம் கிடையாது. ஏய், வார்த்தை அளந்து பேச. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? நல்லா தெரியும். கேவலம் பணத்துக்காக தூக்கி வளர்த்த அண்ணன் பையனையே கொலை பண்ண தயாரா இருக்கிற ஒரு கேவலமான ஜென்மத்து கூட தான் பேசிட்டு இருக்கேன். உங்க கள்ள புருஷன் கிட்ட நீங்க ஆபீஸ்ல பண்ண திருட்டு வேலை எல்லாம் சொன்னீங்களே, அப்பவே நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அத கேட்டுட்டு தான் திவ்யாக்கா கிட்ட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லி ஐடியா கொடுத்தேன். அந்த மொத்த விவகாரத்தையும் வெளியே கொண்டு வரதான் ஆபீஸ்க்கு போனேன். ஆனா அதுக்குள்ள நீங்க ஆபீஸையே எரிக்க சொல்லிருக்கீங்க. நான் ஆபீஸ்க்குள்ளதான் இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் கொளுத்திருக்கீங்கல்ல. என்ன ஒரு நெஞ்சு அழுத்தம் உங்களுக்கு. என்ன காப்பாத்த வந்து அவரும் அதுல மாட்டிக்கிட்டாரு. எல்லாம் யாரால? உங்களாலதான். ஏய், சும்மா நீயா கற்பனை பண்ணிட்டு வந்து உளராத. ஆபீஸ நான் எரிச்சேன், அதே இதென்ன என்னென்னமோ பேசுற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பேசாதீங்க. நான் உள்ள இருக்கும்போது கதவை வெளியே பூட்டினது யாரு? தானா கதவு பூட்டுமா? எல்லாம் நீங்க சொல்லி உங்க கள்ள புருஷன் பண்ண வேலைதான் எனக்கு நல்லாவே தெரியும். இத கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னன்னு முட்டாள்னு நினைச்சிட்டீங்களா? நான் இந்த விஷயத்தை மட்டும் இந்த வீட்ல எல்லார்கிட்டயும் சொன்னேன்னு வைங்க, என்ன ஆகும் தெரியுமா? பயப்படாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அவருக்கும் திவ்யாக்காக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். இப்ப போய் இத சொன்னா வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் அத்தனையும் பொறுத்துட்டு சொல்லாம இருக்கேன். ஆனா நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் இப்படியே சும்மா இருக்க மாட்டேன். நீங்க பண்ணதையெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைச்சா அது முட்டாள்தனம். சீக்கிரமே நீங்க மாட்டதான் போறீங்க.